நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தூத்துக்குடி மாவட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை கலெக்டர் இளம் பகவத் பாராட்டினார். திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றியம் பேரூர் மற்றும் மாமல்லபுரம் நகர திமுக பாக முகவர்கள் செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் தாமு அன்பரசன் ஆலோசனை வழங்கினார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகம்பர் நாதர் திருக்கோவில் சார்பில் தொடங்கப்படவுள்ள செவிலியர் கல்லூரி அமையவுள்ள இடத்தினை அமைச்சர் சேகர் பாபு நேரில் ஆய்வு செய்தார். இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் ஸ்ரீதர் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். பாரா வாழ்வீச்சு விளையாட்டு வீராங்கனை ஷெரந்தி தாமஸ் தாய்லாந்தில் நடைபெறவுள்ள வேர்ல்டு அபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் கேம் 2025 பங்கேற்க உதவிடும் வகையில் ரூபாய் 1.65 லட்சம் ஊக்கத்தொகை துணை முதல்வர் உதயநிதி வழங்கினார். ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி தங்கச்சியம்மாபட்டி ஊராட்சியில் 2 புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அமைச்சர் சக்கரபாணி நேற்று துவக்கி வைத்தார். துபாயில் நடைபெறும் ரோல்பால் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒட்டன்சத்திரம் சோலியப்ப கவுண்டனூர் வீராங்கனை மதுமிதா சின்னாலப்பட்டி வீரர் தீபக் ராஜா ஆகிய இருவரையும் அமைச்சர் சக்கரபாணி பாராட்டி வாழ்த்தினார். திருப்பூரில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர் சுவாமிநாதன் வழங்கினார். கலெக்டர் மணீஷ் நாரணவரே, மாவட்ட வருவாய் அலுவலர் கார்த்திகேயன், RTO சிவபிரகாஷ் உடன் உள்ளனர். கடலூர் தேவனாம்பட்டினம் துறைமுக அலுவலர் பாரம்பரிய கட்டிடம் மற்றும் தேவனாம்பட்டினம் மருத்துவ அலுவலர் பாரம்பரிய கட்டிடம் பாதுகாத்தல், புதுப்பித்தல் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை ரூபாய் 10.15 கோடி மதிப்பீட்டில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். கலெக்டர் சிபி ஆதித்யா, செந்தில்குமார் மற்றும் அலுவலர்கள் பங்கேற்றனர். தாவேகாவில் இருந்து விலகிய இளைஞர்கள் நேற்று சென்னை தீநகரில் மாநில செயலாளர் வினோத் செல்வம் முன்னிலையில் பாஜகவில் சேர்ந்தனர். கோவை மாவட்டம் தேரம்பாளையம் கிராம ஊராட்சியில் நேற்று பாஜக நடத்திய கிராம சபை கூட்டத்தில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பங்கேற்றார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் வெள்ளக்கேட் பகுதியில் உள்ள பூலோகநாதர் கோவிலில் நேற்று ஐப்பசி மாத அன்ன அபிஷேகம் மாலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை நடைபெற்றது. முன்னதாக அம்பாள் பூலோகநாதர் பெருமாள் மற்றும் பிற சன்னதிகளில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு விசேஷ சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. வையம்பட்டியில் முப்பெரும் விழா சத்திய வெளிச்சம் நூல் வெளியீடு மணப்பாறை நவம்பர் 6. மதுரை அகில இந்திய தமிழ் மாமன்ற அறக்கட்டளை சார்பாக வையம்பட்டியில் சூர்யா பாராமெடிக்கல் கல்லூரி சூர்யா நினைவு அரங்கத்தில் இன்று நடந்த முப்பெரும் விழாவில் பெங்களூர் கவிஞர் வே கல்யாண்குமார் எழுதிய சத்திய வெளிச்சம் என்ற காந்தி காவியம் வெளியிடப்பட்டது. நூலை காந்தியவாதி மதுரை கருப்பையா காந்தி வெளியிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் 66 போரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியல் கணக்கீட்டு படிவம் விநியோகம். திருவண்ணாமலை மாவட்டம் 66 போரூர் சட்டமன்ற தொகுதி வெண்மணி பஞ்சாயத்து பாப்பம்பாடி வீட்டுவசதி வாரியத்தில் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியல் கணக்கீட்டு படிவம் பாகம் எண் 169 VLO சத்யா வீடு வீடாக படிவங்களை இரட்டை பகுதியில் வழங்கினார். கோவை மாவட்டம் தேரம்பாளையம் கிராம ஊராட்சியில் நேற்று பாஜக நடத்திய கிராம சபை கூட்டத்தில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பங்கேற்றார். ஐப்பசி மாத பௌர்ணமி சிறப்பு வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் நவம்பர் 6 கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் கல்பூண்டி ஊராட்சியில் எழுந்தருளியிருக்கும் வெக்காளியம்மன் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீலஸ்ரீ சந்துருசாமி அவர்களால் சிறப்பு அபிஷேகம் சுயம்பு அம்பிகைக்கு அன்ன அபிஷேகம் செய்யப்பட்டு அன்னத்தில் சூல பிடாரியம்மன் உருவமாக அமைத்து அம்பிகைக்கு நவசக்தி வேள்வியும்
கலசம் புறப்பாடு ஆலயம் சுற்றி வந்து பம்பை உடுக்கையுடன் மேளதாளங்களுடன் வண்ண மலர் மாலைகளால் அலங்கரித்து எலுமிச்சப்பழம் மாலைகளால் காய்கனிகள் மாலைகளுடன் பிரசாதம் நெய்வேத்தியங்களுடன் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் வெக்காளி அம்மனை வேண்டி அருள் பெற்றனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் சிறப்பு வழிபாடு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நவம்பர் 6 அருள்மிகு ஸ்ரீ புவனேஸ்வரி உடனமர் ஸ்ரீ புவனேஸ்வரர் சுவாமிக்கு அன்னம் அலங்காரத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. புவனேஸ்வரி அம்மனுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பிரசாதம், நெய்வேத்தியங்களுடன் தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் வேண்டி அருள் பெற்றனர். பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. அன்னாபிஷேகம் சிறப்பு வழிபாடு. கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி நவம்பர் 6 அருள்மிகு மீனாட்சி உடனுரை அஸ்த நட்சத்திர பரிகார ஸ்தலம் வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அன்னாபிஷேகம், காய்கனி மாலைகள் அணிவித்து தீபாராதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட வேதபுரீஸ்வரர் வேண்டி அருள் பெற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதையில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு சாய்பாபா தியான ஆலயத்தில் வியாழக்கிழமை காலை சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. உக்கல் அருள்மிகு மடாவளம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் கோவிலில் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு அன்னாபிஷேகம். செய்யாறு நவம்பர் 7 திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த உக்கல் மடாவளம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் கோவிலில் தனி சன்னதியாக ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் அருள் பாலித்து வருகின்றார். நேற்று முன்தினம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சன்னதியில் ஆலய குரு சங்கர் குருஜி சிறப்பு அன்னம் அபிஷேகம் நடத்தி மகா ஆரத்தி வழிபாடு நடத்தினார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வலங்கை மாநில சிவன் ஆலயங்களில் அன்னாபிஷேக பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம், தீபாராதனை நடைபெற்று அன்னதானமும் வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.